निमरान्दिश्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि भाष्यार्थे देशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிமையான வரவேற்புகள். இன்றைய வகுப்பில் சர்வேபியாம் நமஸ்காரக. இன்றைய நிகழ்ச்சியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார மகிமைகள் சம்பந்தமான விஷயம் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார சிறப்பை பற்றி, அவர் எவ்வாறு தோன்றினார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு ஓரளவிற்கு நம்ம பேசலாம். காரணம், வருகின்ற திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி விழா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார தினம் பக்தர்களால் கொண்டாடப்பட இருக்கின்றது. இப்ப கிருஷ்ணருடைய அவதார சிறப்பை பற்றி பேசும்போது ஆரம்பத்துல நம்ம முதல்ல புரிந்து வேண்டிய விஷயம், அவதாரம் என்றால் என்ன, பகவானுடைய அவதாரம் என்றால் என்ன, பகவான் இந்த பூலகத்திற்கு அவதாரமாக வருகின்றாரே, அந்த அவதாரம் என்ற நிகழ்வுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய அம்சங்களாகிய ஜீவன்கள், பக்திக்கு விரோதமான மனப்பான்மையுடைய ஜீவன்கள் வாழக்கூடிய உலகம் இந்த பௌதிக உலகமாகும், மிருத்தி லோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு வாழக்கூடிய ஜீவன்கள் தங்களுடைய இயல்பான சொரூபமாகிய விரோதமான முறையில் செயல்படக்கூடியவர்கள், இச்சா துவேஷம் என்ற இரட்டை குணங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள். இவர்கள் நித்திய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரானவர் இந்த சிருஷ்டியுடைய மிக உயர்ந்த உலகமாகிய தன்னுடைய ஆன்மீக உலகத்துல வசிக்கின்றார். தன்னுடைய நித்திய சகாக்களோடு வசிக்கின்றார். அங்க தன்னுடைய நித்தியமான பக்தர்களோடு அங்க வசிக்கின்றார். அந்த ஆன்மீக உலகத்துல பகவான் ஒரு உருவத்துல இல்லை, பல உருவங்கள்ல இருக்கின்றார். அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம், அனாதிம் அனந்த ரூபம், பலவிதமான ரூபங்கள்ல பகவான் அங்க இருக்கின்றார். அந்த பகவானுடைய வைகுண்ட ரூபங்கள்ல ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு பகவானுடைய அவதாரம், அல்லது கிருஷ்ணரோ அல்லது அவதாரங்களோ, ராமாதி அவதாரங்களோ, தன்னுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து கட்டுண்ட ஜீவன்கள் வாழக்கூடிய, நித்திய பக்தர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு இறங்கி வரக்கூடிய நிகழ்வானது அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றது. அவதாரக, டிசெண்டிங், இந்த பூலகத்திற்கு இறங்கி வரக்கூடிய நிகழ்ச்சி. பகவான் இரண்டு விதமான முறையில மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஒன்று, தன்னுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து கீழே உள்ள இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வருகின்றார். மற்றொரு வகையில பார்க்க போனோம்னா, தன்னுடைய உயர்நிலையிலிருந்து பௌதிக உடல்ல இருக்கக்கூடிய ஜீவன்கள் வாழக்கூடிய கடைநிலை ஆத்மாக்களாகிய நம்முடைய தளத்திற்கு இறங்கி வருகின்றார். இறங்கி நம்மோட உறவாடி பல வேலைகளை ஆற்றப் போகின்றார். இவ்வாறு கீழே இறங்கி பிரத்யட்சமாக நம் கண் முன்பே தோன்றி பலவிதமான நிகழ்ச்சிகளை, லீலைகளையும் பலவிதமான லீலைகளையும் அவர் ஆற்றக்கூடிய அந்த விஷயத்திற்கு அவதாரம் பொருள். இவ்வாறு பகவான் பலவிதமான நேரங்களில் இந்த பூலகத்திற்கு இறங்கி வருகின்றார். பலவிதமான லீலைகளை அங்க ஆற்றுகின்றார். அவதாரகி அசங்கியாக, அவ்வாறு எத்தனை முறை அவர் இங்க இறங்கி வந்தார், எத்தனை லீலைகளை ஆற்றினார் அப்படிங்கிறத முழுமையான முறையில யாராலும் வர்ணிக்க முடியாது. இருப்பினும் முக்கியமான அவதாரங்களும் அவதார மகிமைகளும் ஆச்சாரியர்களாலும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற கிரந்தங்களையும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டிருக்கின்றது. அதை படித்து தெரிந்து நம்ம பயன்பெறுகின்றோம். கிருஷ்ணனுடைய லீலைகளையும் மற்ற அவதார மகிமைகளையும் அவதார லீலைகளையும் கேட்டு பயன்பெறுகின்றோம். பக்தியில முன்னேறுகின்றோம்.
இந்த அவதாரங்கள் எதற்காக நடக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை பகவான் பகவத்கீதையில வந்து தெரிவிக்கிறார். எதற்காக இந்த பூவுலகத்திற்கு தான் வந்து இறங்கி வருகின்றேன் அப்படிங்கிறார். அடிப்படையான முறையில் அனைவருக்கும் தெரிந்த புகழ்பெற்ற ஸ்லோகம். எதற்காக இறங்கி வருகிறார் பகவான் இந்த உலகத்திற்கு? என்ன காரணத்திற்காக இறங்கி வருகிறார்? என்ன காரணத்திற்காக இறங்கி வருகிறார் இந்த பூவுலகத்திற்கு? யதா யதா ஹி யதா தர்மஸ்ய யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி. கிளானிர்பவதி பாரத. அப்படி. அடிப்படையான முக்கியமான காரணம் அது. ம். இந்த பூவுலகத்துல எப்பொழுதெல்லாம் பக்தி பாதையானது, பாகவத பாதையானது, பகவான் உருவாக்கிய இந்த சம்பிரதாய வழிமுறைகளானது நஷ்டமடைகின்றதோ, கர்ம ஞான யோக பாதைகளால் இந்த பாதை வந்து எப்பொழுது மறைக்கப்படுகின்றதோ, அல்லது அதர்ம பாதையால் மறைக்கப்படுகின்றதோ, மறைக்கப்பட்ட பக்தி பாதை எப்பொழுது நஷ்டமடைகின்றதோ, அப்பொழுது இந்த பக்தி பாதையை வந்து புதுப்பிப்பதற்காக பகவான் இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வருவதாக பகவத்கீதையில் வந்து கூறுகின்றார். அது மட்டுமல்ல, வர்ணாசிரம தர்மத்தை வந்து மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவும் பகவான் இந்த பூவுலகத்திற்கு தோன்றுகிறார். பக்தி இறுதியானது, பக்தி தர்மமானது இறுதியானது. இருப்பினும் இந்த பூவுலகத்துல பக்தியை ஆற்றுவதற்கு ஜீவன்கள் சரீரங்கள்ல வாழ வேண்டிய அவசியம் வந்து ஏற்படுகின்றது. அந்த சரீரங்களை பராமரிப்பதற்காக பகவான் வர்ணாசிரம முறைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றார். சாதுர்வர்ணியம் குணசிரேஷ்டக சாதுர்வர்ணியமயா சிருஷ்டம். பகவானை இந்த சாதுர்வர்ணியத்தை வந்து உருவாக்கி இருக்கின்றார். குணகர்ப உபாகஷக, குணத்தின் அடிப்படையில உருவாக்கி இருக்கின்றார். அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காகவும் வருகின்றார். தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும் வந்து வருகின்றார். இவ்வாறு பல காரணங்கள், முக்கியமாக தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக, வர்ணாசிரம தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக, தன்னுடைய பக்தர்களுக்கு சங்கம் அளிப்பதற்காக பகவான் இந்த பூவுலகத்திற்கு வருகின்றார். இருப்பினும் பகவான் இந்த பூவுலகத்திற்கு எதனால் வருகின்றார் அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான விஷயத்தை பகவானுடைய மிகச்சிறந்த பக்தை ஆகிய குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனைகளை வந்து தெரிவிக்கின்றார். எதற்காக பகவான் இந்த பூவுலகத்துக்கு இறங்கி வருகிறார்? பலவிதமான காரணங்களால் வருகின்றார். தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காக வருகின்றார், வசுதேவரை ரட்சிப்பதற்காக வருகின்றார், கம்சனை கொள்வதற்காக வருகின்றார், ஹிரண்யகசிபியை கொள்வதற்காக வருகின்றார், பிரகலாதனை ரட்சிப்பதற்காக வருகின்றார். இந்த ரட்சணை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பகவான் நேரடியாக செய்து மகிழ்கின்றார் தன்னுடைய பக்தர்களுக்கு. அவர் விருப்பப்பட்டால் இந்த ரட்சிக்கக்கூடிய கைங்கரியத்தை மற்ற ஒரு நபர்கள் மூலமாகவும் அவரால் வந்து ஆற்ற முடியும். இப்ப அவரே எதற்காக வருகின்றார் என்றால் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. குந்தி மற்றொரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து சொல்கின்றார். பகவான் எதற்காக அந்த பூவுலகத்துக்கு இறங்கி வருகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார். எதுக்காக சொல்றார்? என்ன காரணத்தை வந்து சொல்கிறார் குந்தி? முக்கியமான காரணம் என்ன காரணம் என்றால், கண்டிப்பாக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக பகவான் இந்த பூவுலகத்துக்கு இறங்கி வருகிறார். கண்டிப்பாக தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காக இந்த பூவுலகத்துக்கு இறங்கி வருகின்றார். இந்த பூவுலகத்துல இறங்கி வந்து ஆன்மீக உலகத்துல தன்னுடைய நித்திய சகாக்களோடு தான் ஆற்றக்கூடிய லீலைகளை இந்த பூவுலகத்துல அவர் வந்து செய்து காண்பிக்கின்றார். அந்த செய்து காண்பிக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த கடாட்சம் மிக மிக முக்கியமானது. எந்த காரணத்தினால் மிக முக்கியமானது? இந்த பூவுலகத்துல ஜீவனானவன் தன்னுடைய இயல்பான குணமாகிய பக்தி பாதையை வந்து மறந்து தர்மார்த்த காம பாதைகள்ல மூழ்கி மீண்டும் மீண்டும் சம்சார கடல்ல வந்து பிறந்து தவித்துக் கொண்டு வந்து இருக்கின்றார். சில நேரங்கள்ல அதர்ம பாதையையும் வந்து கடைபிடித்து நரகத்தை நோக்கி செல்கின்றார், நரகத்தை நோக்கி இடுகின்றார். அப்ப இந்த ஜீவன்களை மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு திருப்பி அழைத்து வர வேண்டும். அவனை இந்த பகிரங்க சக்தியுடைய கவர்ச்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சம்சார கடலிலிருந்து அவனை வந்து கரைதேற்றி ஆக வேண்டும். அதற்காக இந்த பக்தி பாதையை போதிக்க வரக்கூடிய பகவான் தன்னுடைய கடாட்சத்தால் இந்த பூவுலகத்துல வந்து பலவிதமான லீலைகளை ஆற்றும் போது என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது? இந்த கட்டுண்ட ஜீவன்கள் அந்த பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய உபதேசங்களையும் மனதுல வந்து மீண்டும் வந்து படித்து புரிந்து தெரிந்து கேட்டு சிந்தித்து நிலைநிறுத்துவதன் மூலமாக அவர்களால் மீண்டும் தங்களுடைய பக்தியை வந்து புனரமைக்க முடிகின்றது, புதுப்பிக்க முடிகின்றது. அவ்வாறு புதுப்பிக்கக்கூடிய நபர்கள், பக்தர்கள் மீண்டும் பகவானுடைய பரமண்டலத்தை அடைவார்கள்.
ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணக சுமரந்தி நந்தந்தி தபேஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்தி அச்சிரேனதாவகம் பவப்பிரபோகம் பரமம் பதாமுஜம். அச்சிரேனதாவகம் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணக. இந்த மனித வாழ்க்கையில் எவர்களெல்லாம் இந்த பகவான் செய்த இந்த லீலை சம்பந்தமான கதைகளை கேட்பார்களோ, சிந்திப்பார்களோ, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ, சிந்தந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணக சுமரந்தி தந்தந்தி தவேஹிதம் ஜனாக, எவர்களெல்லாம் இந்த பகவானுடைய லீலைகளை சிந்திப்பார்களோ அவர்கள் ஒருவரால் மட்டுமே கிருஷ்ணருடைய பரமண்டலத்தை காண முடியும், கிருஷ்ணரை தரிசிக்க முடியும், கிருஷ்ணரை அடைய முடியும். பவப்பிரபோக பரமம் பதாமுஜம். பவப்பிரவாக என்றால் 3 விதமான குண அலைகளுடைய இந்த மிகப்பெரிய சம்சார கடல் என்பது பொருளாகும். இந்த சம்சார கடலை நம்முடைய சொந்த முயற்சியில நீந்துவது என்பது ஒரு இயலான ஒரு காரியம். தேவிகேஸ்வா குணமையும் மமமாயா துரத்தையா நீந்த முடியாத ஒரு கடல் என்று பகவான் கூறுகின்றார். அப்ப இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை சிந்திக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சம்சார கடலிலிருந்து விடுபட்டு அவர்கள் பகவானுடைய பாதாரத்தை வந்து அடைவார்கள், வைகுண்டத்தை திருப்பி சென்றடைவார்கள். மோட்சம் என்பது தானாகவே அடையப்படுகிறது. அதனால பகவான் இந்த பூலகத்துல தன்னுடைய கட்டாட்சத்தால வந்து இறங்கி இவ்வாறு நிலைகளை ஆற்றாத பட்சத்துல பகவானை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்மகிட்ட கைவசமாக கிடையாது. அது அவருடைய கருணை. அவர் இந்த பூலகத்துல இறங்கி வந்து தன்னுடைய ஆன்மீக உலகத்துல லீலைகளை நம் கண் முன்பே வந்து நிகழ்த்தி காண்பிக்கின்றார். அந்த லீலைகள் இங்கு வியாசதேவர் போன்ற பக்தர்களால் வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்களால் குரு சம்பிரதாயங்களில் உள்ள பக்தர்களால் ஆச்சாரியர்களால் பேசப்படுகின்றன, புகழப்படுகின்றன. அதனால நம்ம வந்து மகிழ்ச்சியான முறையில அதை கேட்டு மகிழ்ந்து பகவானுடைய திருமண்டலத்துக்கு திரும்பி செல்கின்றோம். இவ்வாறாக பகவான் பலவிதமான லீலைகள் வந்து இந்த பூலகத்துல ஆற்றியிருக்கின்றார். ராமலீலையை ஆற்றியிருக்கின்றார், ரிஷிமலீலையை ஆற்றியிருக்கின்றார், ஹம்ச அவதாரமாக வந்திருக்கின்றார், மட்ச அவதாரமாக வந்திருக்கின்றார், கூர்ம அவதாரமாக வந்திருக்கின்றார், வராக அவதாரமாக வந்திருக்கின்றார். இந்த எல்லா விதமான அவதாரங்களுக்கும் மூலமான பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணஸ்து பகவான் பயம். அவதாரங்களுக்கு மூலமான அவதாரியாகிய கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் பிரம்மாவுடைய ஒரு நாள்ல, வைவஸ்வதமனுடைய 28வது நாள்ல மட்டும் இந்த பூலகத்துக்கு வருகிறார். கிருஷ்ணரே வருகிறார், அவதாரி வருகின்றார். எல்லா விதமான அவதாரங்களுக்கும் மூலமான பூர்ணச்சந்திராகிய கிருஷ்ணர் வருகின்றார். அவதாரங்கள் அனைத்தும் பிரைச்சந்திரனுக்கு ஒப்பாக வந்து கருதப்படுகின்றன. அவை ஒரு சந்திரனுடைய தேஜஸையும் ஒளியையும் ஓரளவிற்குத்தான் பிரைச்சந்திரன்கள் வந்து வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் பூர்ணச்சந்திரனாக ஒரு பொழுது அவருடைய முழு குணமும் வந்து வெளிப்படுகின்றது. அந்த முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் இறங்கி வருகின்றார். பூரணச்சந்திரராகிய கிருஷ்ணர் இறங்கி வருகிறார். எல்லா அவதாரங்களுக்கும் காரணமான அவதாரியே இந்த பூலகத்துக்கு வருகின்றார். அந்த விசேஷமான நிகழ்வு வைவஸ்வதமனுடைய 28வது நாள்ல மட்டும் நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வு இப்பொழுது பாக்கியமான முறையில் நடைபெற்றது. எப்பொழுது? இப்ப நம்ம வந்து கலியுக வாசிகள். கலியுகத்தில் இன்னைக்கு ஏறக்குறைய 2500 வருடங்கள் வந்து கழிந்து விட்டன. இந்த கலியுகமும் கடந்த துவாபரயோகமும் சந்திக்கக்கூடிய யுக சந்தியா நேரத்துல பகவான் வந்து தோன்றினார். இப்பொழுது நம்ம வாழக்கூடிய கலியுகத்திற்கு முந்தைய யுகத்தை யுக சந்தியாவில் பகவான் வந்து தோன்றினார். அதனால நம்ம வந்து பாக்கியசாலிகள். பகவான் இப்பதான் வந்து தோன்றி இருக்கிறார். ரொம்ப காலங்களுக்கு முன்னால வந்து தோன்றல. இப்ப தற்காலிகமாக தோன்றி இருக்கிறார். ஏறக்குறைய 2500 வருடங்களுக்கு முன்பு தோன்றி இருக்கின்றார். தோன்றி பலவிதமான லீலைகளை வந்து ஆற்றி இருக்கின்றார். அந்த லீலைகளை ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல நம்ம வந்து கற்க போகின்றோம். 10வது ஸ்கந்தத்துல பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகள் அனைத்துமே வந்து விளக்கப்பட்டிருக்கின்றன. 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணனுடைய அவதார லீலை முதல் 3 அத்தியாயங்கள்ல வந்து சொல்லப்படுகின்றது. முதல் 3 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுகின்றது. முதல் 3 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பிறந்த சூழ்நிலை விளக்கப்படுகின்றது. கிருஷ்ணர் எந்த சூழ்நிலையில வந்து பிறந்தார்? அந்த நேரத்துல இந்த பூமண்டலத்தின் மீது வந்து பலவிதமான அரக்கத்தனமான அரசர்கள் வந்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அரக்கத்தனமான காரியங்களால் பூமி மாதாவால
அவர்களுடைய எடையை வந்து தாங்க முடியவில்லை. உண்மையில பூமி மாதாவால எவ்வளவு பெரிய எடையையும் வந்து தாங்க முடியும், எவ்வளவு ஜனக்கூட்டங்களையும் வந்து அவளால பராமரிக்க முடியும். இருப்பினும் இவர்கள் அனைவரும் அரக்கத்தனமான குணமுடையவர்களால் அவர்களை தாங்குவதில் பூமி மாதா கஷ்டப்பட்டாள். அதனால அவள் பிரம்மாவோடு சென்று பலவிதமான தேவர்களோடு சென்று பார்க்கடல் கரையில இருந்து நின்று பகவானை நோக்கி பிரார்த்தித்தாள். அவளை காப்பாற்றுவதற்காக பகவான் தோன்றினார். அது ஒரு காரணம். உண்மையில பகவான் பலவிதமான காரணங்களுக்காக தோன்றினார். மற்றொரு காரணம், அவருடைய தாய் தந்தையாகிய தேவகியும் வசுதேவனையும் கம்சன் சிறைச்சாலையில வந்து அடைத்து வைத்திருந்தான். அவன் முந்தைய பிறவியில கிருஷ்ணனுடைய எதிரியாகிய காலநேமி என்ற ஒரு அரக்கன். அவனை மீண்டும் கொள்வதற்காக பகவான் இந்த பூவுலகத்துல தோன்றினார். ஆனால் மிக முக்கியமாக பகவான் எதற்காக இந்த பூவுலகத்துல வந்து தோன்றினார்? தன்னுடைய நித்திய சகாக்களோடு இந்த பூமண்டலத்தின் பரப்பின் மீது தன்னுடைய லீலைகளை ஆற்றுவதற்காக பகவான் வந்து தோன்றினார். அதான் முக்கியமான காரணம். தன்னுடைய லீலைகளை ஆற்றுவதற்காக இந்த உலகத்துல தோன்றினார். ஜன்மாதி அஷ்யதக அன்பயத் இதர சார்த்தேசு அன்பயத் இதர சார்த்தேசு தேனே பிரமஹதையே ஆதிகதையே யதாமுகி என்று சூரியக. எதற்காக ஒரு தோன்று போகின்றார்? இந்த பூவுலகத்துல தோன்றி அன்பய சார்த்தேசு தான் தோன்றிய இடமாகிய மதுராவிலிருந்து மீண்டும் பிரஜபூமிக்கு சென்று பிரஜபூமியில அற்புதமான லீலைகளை வந்து ஆற்றப் போகின்றார். மீண்டும் பிரஜபூமியிலிருந்து மதுர மண்டலத்தை நோக்கி சென்று மதுர மண்டலத்தில் பலவிதமான லீலைகளை ஆற்றப் போகின்றார். மீண்டும் மதுர மண்டலத்திலிருந்து மீண்டும் துவாரகா நகரத்திற்கு சென்று துவாரகாவில் பலவிதமான லீலைகளை வந்து ஆற்றுவார். மீண்டும் துவாரகாவில் வந்து இந்திரபிரசத்திற்கு சென்று பலவிதமான லீலைகளை இந்த பூமண்டலத்தில் ஆற்றிய பிறகு மீண்டும் பிரபாஷ கஷேத்திரத்திலிருந்து தன்னுடைய திருவுலகத்திற்கு திரும்பி செல்வார். இவ்வாறு பகவான் பல லீலைகளை வந்து ஆற்றுவார். அந்த லீலைகளை பக்தர்களால் மட்டும்தான் வந்து புரிந்து கொள்ள முடியும், பாமரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. முகியந்திய சூரையக அந்த லீலைகளை வந்து சில நேரங்களில் தேவர்களாகிய பிரம்மா, சிவன், இந்திரன் போன்றவர்களை வந்து கேட்டு மோகம் அடைவார்கள். அவர்களால் முழுமையாக வந்து புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு அற்புதமான லீலைகள், ஆழமான லீலைகள், ரகசியமான லீலைகள், இனிமையான லீலைகள் ஆற்றுவதற்காக பகவான் இந்த பூலகத்தில் தோன்றினார். தோன்றிய சூழ்நிலை நாம் அனைவரும் தெரிந்தது. முதல் அத்தியாயத்தை வந்து விளக்கப்படுகின்றது. தோன்றிய சூழ்நிலை என்ன? தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் வந்து நடந்தது. அந்த திருமண விழாவில் தேவகியுடைய சகோதரனாகிய கம்சன் குதிரையை வந்து ஓட்டி கொண்டு சென்றான். தேருடைய குதிரையை வந்து ஓட்டி கொண்டு சென்றான், அன்பான முறையில, பாசமான முறையில. இருப்பினும் அசரீரி வந்து ஒழித்தது. இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை இவருடைய மரணத்துக்கு சம்பவமாக இருப்பான். அந்த அசரீரியை வந்து கேட்டவுடன் தேவகி மீது கோபம் கொண்டவனாக மாறினான் கம்சன். பின்பு அவர்களை சிறையில் வந்து இட்டான். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவன் வந்து கொன்றான். இந்த 8வது குழந்தைக்காக வந்து காத்திருந்தான். அல்லது தேவகியும் வசுதேவரும் சிறைச்சாலையில் வந்து இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில 33 கோடி தேவர்களும் அந்த சிறைச்சாலைக்கு சென்று அங்க வந்து என்ன செய்கின்றார்கள்? பகவானை நோக்கி பிரார்த்திக்கின்றார்கள். தேவகியுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்திக்கின்றார்கள். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவத்துடைய 10வது ஸ்கந்தத்துடைய 2வது அத்தியாயம் வந்து ஆரம்பமாகின்றது. அற்புதமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பிரார்த்தனைகள் வந்து நடைபெறுகின்றது. இந்த தேவர்கள் பகவானை நோக்கி, கிருஷ்ணரை நோக்கி, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நோக்கி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். பல பிரார்த்தனைகளை வந்து ஆற்றுகின்றார்கள். பகவான் தோன்றுவதற்கு முன்பு உண்மையான அந்த கர்ப்பத்துல வந்து பலராமர் சங்கர்ஷர் வந்து வாழ்ந்தார். பின்பு அவர் தன்னை ரோகிணியுடைய கர்ப்பத்திற்கு வந்து மாற்றிக்கொண்டார். இப்பொழுது மீண்டும் அந்த கர்ப்பத்திற்கு கிருஷ்ணர் வந்து வருகின்றார். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தேவியுடைய கர்ப்பத்துல தஞ்சமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்தவுடன் 33 கோடி தேவர்களும் அங்கு வந்து கூடி இங்கு வந்து பிரார்த்திக்க ஆரம்பித்தார். ஒரு 1-2 பிரார்த்தனைகளை பார்க்கலாம். பார்த்த பிறகு மீண்டும் வந்து கிருஷ்ணனுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தின் மூலமாக வந்து பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே கம்சனை வந்து சென்றடைந்தது. கம்சன் தேவகியுடைய உற்சாகத்தையும் தேவியுடைய முகத்தில் உள்ள தேஜஸையும் வந்து பார்த்து புரிந்து கொண்டான். நம்முடைய எதிராகிய விஷ்ணு கிருஷ்ணர் இங்க வந்து தோன்றி இருக்கின்றார், விரைவில் வந்து தோன்றப் போகின்றார், நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று ஆஷினக சம்விஷம் திஷ்டன் குந்தியனக பர்யதம் மகீம் சிந்தையாந்த ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். எங்கு பார்த்தாலும் உட்காரக்கூடிய நேரத்திலும், உறங்கக்கூடிய நேரத்திலும், நிற்கக்கூடிய நேரத்திலும் எப்பொழுதும் கிருஷ்ணன் சம்பந்தமான ஒரு
சிந்தனை உடையவனாக மாறினான். உண்மையான ஒரு கிருஷ்ணர் உடையவனாக மாறினான். நம்ம கூட கிருஷ்ணன் மேல அந்த அளவுக்கு உணர்வு உடையவராக இருக்க மாட்டோம். இருந்தாலும் கம்சனுடைய இந்த கிருஷ்ண உணர்வு பக்தியாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றி சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை உடையவனாக வந்து இருந்தார். ஆனா கிருஷ்ணரை எதிரியான ஒரு எண்ணத்தோடு வந்து பார்த்து கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு பிரதிகூலமான பாவனையில, ஒரு பிரதிகூலமான கிருஷ்ண உணர்வு உடையவனாக வந்து இருந்தார். இதை பக்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அவனுடைய சிந்தனை ஆழமான சிந்தனையாக வந்து இருந்தது. தேவர்கள் இங்கு முழுமுதற் கடவுள் தோன்றி இருக்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து பகவானுடைய பக்தர்கள் இந்த பூவுலகத்துல பலவிதமான முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்கள் ஆகாயத்துல வந்து தோன்றி கம்சனுடைய சிறைச்சாலையில வந்து தோன்றி இங்கு கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணரே இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்தாபிக்கிறாங்க. 1-2 பிரார்த்தனைகளை வந்து பார்க்கலாம். பின்பு கிருஷ்ணர் எவ்வாறு வந்து தோன்றினார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். சத்யபிரதம் சத்யபரம் திரிஷத்யம் சத்யயோன்யம் நிகிதம் சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்யமேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரப்பன்னாக பயம் சரணம் பிரப்பன்னாக நாங்கள் சரணாகதி அடைகின்றோம். பயம் துவாம் சரணம் பிரப்பன்னாக நாங்கள் உன்னிடம் சரணாகதி அடைகின்றோம். எப்படிப்பட்ட கிருஷ்ணராகிய உன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைகின்றோம். எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? எதிர்ஷ கிருஷ்ணக, நீரே இறுதியான இறைவன், சத்தியம் உண்மையாவீர், அந்த பரம் சத்தியமாவீர். 3 விதமான சத்தியமும் நீரே, எல்லா சத்தியத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் நீரே. அப்படிப்பட்ட இறுதியான சத்தியமாகிய, இறுதியான பிரம்மமாகிய, பரபிரம்மமாகிய உங்களிடம் நாங்கள் வந்து சரணாகதி அடைகின்றோம். நீங்களே இந்த பூவுலகத்துடைய படைப்பிற்கு காரணமாக அமைகின்றீர்கள். இந்த உலகம் உங்களிடம் தான் வந்து தோன்றுகிறது. நீங்கள் இங்கு ஒரு கல்பக விருட்சத்தை வந்து போன்றவர் நீர். கல்பக விருட்சத்தை போன்ற நீங்கள் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக, முக்கியமாக உங்களுடைய பக்தருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த பூவுலகத்துல தோன்றுகின்றீர்கள். அதனால உங்களை வந்து சரணாகதி அடைகின்றோம். உங்களுடைய பக்தர்கள் சில நேரங்கள்ல பக்தி பாதை தவறி விழுந்தால் கூட மீண்டும் அவர்களை காப்பாற்றி பக்தி பாதையின் மூலமாக தன்னுடைய உலகத்திற்கு திருப்பி அழைத்து செல்லக்கூடிய குணமுடையவர்கள் நீங்கள். உங்களுடைய நாமத்தையோ, உங்களுடைய உருவத்தையோ, உங்களுடைய புகழையோ வெறும் பௌதிகமான தர்மார்த்த காம பாதைகளால் புரிந்து கொள்ள முடியாது. நாம ரூபே குணஜன்ம தர்மபீர் மனோ அச்சோபியாம் அனுமேய வர்த்மனோ. கண்டிப்பாக பக்தி ஒன்றின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மற்ற விஷயங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அந்த காரணத்தினால் இந்த பூவுலகத்துல எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, எவனொருவன் உன்னுடைய இந்த லீலைகளையும் குணங்களையும் நாமங்களையும் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பானோ கண்டிப்பாக அவன் நாம் ஏற்கனவே கூறியபடி இந்த ஜனன மரண சூழலிலிருந்து எளிமையான முறையில விடுபட்டு உன்னுடைய உலகத்தை விட்டு அடைப்பான். அதற்காக நீ இந்த லீலைகளை வந்து ஆரம்பித்தார். குந்தி கூறியபடி ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்ரயம் சிந்தயன் நாமானி ரூபானி ச மங்களாந்தே கிரியாஸ்யத்வச்சரணாரகுந்தயோ ஆவிஷ்டசேதா நபவாய கல்பதே. எவ்வொருவர்கள் இவ்வாறு கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து சிந்திக்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, சுமரணம் செய்கின்றார்களோ, எப்படிப்பட்ட லீலைகள்? முழுமையான மங்களங்களுடைய கிருஷ்ணனுடைய நாமத்தையும் கிருஷ்ணனுடைய லீலைகளையும் வந்து சிந்திக்கின்றார்களோ, கிரியாசரணாரவிந்தையோ, இவ்வாறு கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தை எவர்கள் ஒருவரெல்லாம் சிந்திக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக இவ்வாறு கிருஷ்ண உணர்வுடைய நபர்கள் ஆவிஷ்டச்சேதாக புனர்நாகச்சந்தி அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது வந்து கிடையாது. ஞாபவாய கல்பதே, மீண்டும் இந்த ஜரண மரண சூழல்ல வந்து அவர்கள் பிறக்க போவது வந்து கிடையாது. இப்படிப்பட்ட புனிதமான ஒரு லீலை, புனிதமான பௌதிக புண்ணியம் வந்து கிடையாது. ஒரு அற்புதமான ஆன்மீக லீலைகளை கிருஷ்ணர் வந்து இந்த பூலகத்துல வந்து ஆட்சிக்கிறார். அப்ப கிருஷ்ணர் எவ்வாறு வந்து தோன்றுகிறார் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணர் தோன்றக்கூடிய சூழ்நிலை வந்து விளக்கப்படுது. அந்த நேரத்துல வந்து எவ்வாறு வந்து இயற்கை அற்புதமான அழகை வந்து வெளிப்படுத்தியது
அப்படிங்கிற விஷயம் வந்து விளக்கப்படுகிறது. பாகவத்துல 3வது ஸ்கந்தத்துல விளக்கப்படுகிறது. அத சர்வ குணோபேதக காலக பரம சோபனக எர்ஹி ஏவாஜன தர்மாட்சம் சாந்தரக்ஷ கிரக தாரகம். கிரக மண்டலங்கள்ல கிரகங்கள்லாம் சரியான அற்புதமான உன்னதமான நிலையில வந்து வீற்றிருந்தன. எல்லா விதமான நல்ல குணங்களும் மேலோங்கின. நத்தியக பிரசன்ன சலிலா, நதிகள்ல நீர் அற்புதமான முறையில வந்து ஓடியது. இவ்வாறாக மக்களுடைய மனதெல்லாம் சந்தோஷமான முறையில வந்து இருந்தது. ஜகுகிண்ணர கந்தர்வாஸ் சாரணாக, ஆகாயத்த தேவர்கள் வந்து புஷ்பமாரி வந்து பொழிந்தார்கள். இனிமையான கீதங்களை வந்து வாசித்தார்கள். இந்த நேரத்தில் தேவகியுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் அவருடைய கர்ப்பம் மூலமாக இந்த பூவுலகத்தை வந்து தோன்றினார். நள்ளிரவில் வந்து தோன்றினார். நிஷிதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்த்தனே. பிறப்பற்றவராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். அதனால ஒரு முழுமுதற்கடல். ஜாயமானே ஜனார்த்தனே, கிருஷ்ணர்கிற சப்தத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஜாயமானே கிருஷ்ணக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஜனார்தனேங்கிற சப்தம் வந்து பயன்படுத்தப்படுது. எதனால என்றால், ஜன அர்த்தனே, ஜனஷ்ய அர்த்தனே, மக்களுடைய அர்த்தனம் என்றால் துன்பங்கள் என்பது பொருளாகும். மக்களுடைய துன்பங்களை நீக்கக்கூடிய முறையில கிருஷ்ணர் இந்த பூவுலகத்துல தோன்ற போகிறார். 2 முறையில துன்பங்களை நீக்க போறார். ஒண்ணு, அரக்கர்களை கொண்டு துன்பங்களை வந்து நீக்க போறார். மற்றொன்று, அவர்களுடைய லீலைகளை ஆற்றுவதன் மூலமாக ஜீவன்கள் சம்சார கடல்ல வந்து துடித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த சம்சார கடலும் எப்படி விடுபடுவதுங்கிறது கூட தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்து 3 விதமான ஆதி கிளேஷங்களை, அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக கிளேஷங்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கிளேஷங்கள் அர்த்தனக, அதுல இருந்து இவனை வந்து காப்பாற்றுவதற்காக அவர் வந்து தோன்றுகிறார். ஜாயமானே, பிறப்பற்றவராகிய கிருஷ்ணர் இந்த பூவுலகத்துல தோன்றுகிறார். தேவையாம் தேவரூபின்யாம், தேவர்களெல்லாம் வழிபாட்டுக்கு உரிய அந்த தேவகியுடைய கர்ப்பம் மூலமாக தோன்றுகிறார். விஷ்ணு சர்வ குகாஷயக, அனைவருடைய இறைவனை வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணுவானவன் தோன்றுகிறார். ஆவிராஷித் தோன்றினார். கிருஷ்ணக ஆவிராஷித், கிருஷ்ணர் தோன்றினார். யதா பிராட்சியாம், இவ்வாறு கிழக்கு திசையில வந்து சந்திரன் உதிக்கக்கூடிய உதித்த பின்பு நள்ளிரவுல வந்து தோன்றினார். அவ்வாறு தோன்றக்கூடிய சந்திரனை போல தோன்றினார். பூர்ண சந்திரனை போல, கிழக்கு வான்மண்டலத்துல கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் எப்படிப்பட்ட அழகுடையவனாக இருப்பானோ அதே போல வந்து தோன்றினார். இப்ப திசையிந்துரிப புஷ்கலக என்ற வார்த்தையின் பூர்வமாக இவர் கிருஷ்ணர் இறைவன்கிற விஷயம் வந்து நிரூபிக்கப்படுது. சந்திரன் இந்த பூவுலகத்துல தோன்றுகிறான், சூரியன் தோன்றுகிறான்னா அவன் மறையும் பொழுதும் அழிவது வந்து கிடையாது. தோன்றுகிறார், மறைகிறார்கள் தான். அதுபோல கிருஷ்ணர் நித்தியமான ஒரு நபர். அவர் இந்த பூமண்டலத்துல தோன்றுகிறார், அவ்வளவுதான். நம்மளை போல வந்து உருவாக்கப்படவில்லை. உடனே ஆகாயத்த தேவர்கள் மகிழ்ச்சியான முறையில புஷ்பமாரி வந்து பொழிந்தார்கள். அந்த தோன்றிய கிருஷ்ணர் எப்படிப்பட்ட அழகுடையவராக இருக்கின்றார் அப்படிங்கிற வசுதேவர் வந்து பார்க்கிறார். குழந்தை, காரணம் கிருஷ்ணர் இறைவனே குழந்தையாக பிறக்கிறார். இப்ப பௌதிகமான லௌகீக ஜீவன்கள் குழந்தையாக பிறக்கும்போது பார்க்கிறோம், அழுது கொண்டு பிறகு மலத்துல வந்து பிறக்குது. பெரியாழ்வார் சொல்றார், மலக்குழியில் வந்து தோன்றுகிறான், அழுது கொண்டே பிறக்கிறான். ஒரு கை இல்லாதவனாக பிறக்கின்றான், ஒரு கண் இல்லாதவனாக பிறக்கின்றான், செவிடு ஊமையாக பிறக்கின்றான் கட்டுண்ட ஜீவன், அங்கஹீனம் உள்ளவனாக பிறக்கின்றான். இது கட்டுண்ட ஜீவன்களுடைய நிலைப்பாடு. இங்க கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே எப்படி அளவுள்ளவராக இருந்தார். தம்மத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அந்த குழந்தைய அவர் பார்த்தார். வசுதேவர்களுடைய குழந்தைய, அந்த பாலகனை வந்து பார்த்தார். அந்த அற்புதமான பாலகனை வந்து பார்த்தார். அவன் எப்படிப்பட்ட பாலகனா வந்து இருந்தான். அம்புஜேக்ஷணம், அவன் வந்து தாமரை மலர் போல கண்கள் உடையவனாக இருந்தான். பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை ஒரு உதர பிறகுல, பிறக்கும் பொழுது பகவானை மாதிரி யாருமே பிறந்தது கிடையாது. சதுபுஜம் சங்ககதாரி உதாயுதம், சங்க சக்கர கதாயுததாரியாக 4 கை ரூபத்துல பிறந்தார். இறைவன்கிற விஷயத்தை நிரூபித்தார். குழந்தைகள் அனைவருமே ஆடைகள் இல்லாமல் அழுது கொண்டு மலத்துல வந்து பிறக்கின்றோம். ஆனா இவர் எப்படி தோன்றினார். சிறிபட்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம், தன்னுடைய மார்புல சிறிபட்சத்துறையை வந்து தாங்கி, அழகான கௌஸ்துவமணியை வந்து தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு, பீதாம்பரம் சாந்திரவர்கியோத சௌபகம்,
பட்டு பீதாம்பர ஆடையை வந்து உடுத்தி அலங்கரிக்கப்பட்டு வந்து தோன்றினார். இது மூலமா வந்து தெரியுது அவர் இறைவன்கிற விஷயம் வந்து தோன்றியது. நமக்கு ஸ்பஷ்டமாக வந்து புரியுது. மூன்று முறை அவர் வந்து அவ்வாறு தோன்றினார். அலங்கரிக்கப்பட்ட விஷ்ணு ரூபத்துல தோன்றினார். இன்னும் எப்படிலாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. மகார்க வைதூரிய கிரீட குண்டல, வைதூரியங்களால் செய்யப்பட்ட கிரீட குண்டலங்களுடைய அணிந்திருந்தார். திவிஷ்டா பரிஷ்வக்த சகசிர குண்டலம், காதுகள் அழகான குண்டலம் வந்து அணிந்திருந்தார். உத்தாம காஞ்சி அங்கத கங்கநாதிபீர், அவருடைய கைகளையும் கால்களையும் காஞ்சி தங்கத்தால் செய்யப்பட்ட பல அணிகலன்கள் வந்து அலங்கரித்தன. விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத, இப்படிப்பட்ட குழந்தையை வசுதேவர் வந்து காட்டார். ஐக்ஷத வசுதேவ ஐக்ஷத, வசுதேவக வசுதேவக வசுதேவர் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நபரை வந்து கண்டார். முழுமுதற் கடவுளை வந்து கண்டார். முழுமுதற் கடவுளே தனக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தார். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். சிறைச்சாலையில் இருந்த காரணத்தினால் முடா விஜேபியோ யுதம் அயுதம் ஆப்ளுதோகவா, அவரால் நேரடியான முறையில பசுக்களை தானம் பண்ண முடியல. யாருக்கு? விஜயோபிய பிராமணர்களுக்கு. அதனால அயுதம், அயுதம்னா 10,000 பசுக்களை மகிழ்ச்சியான முறையில அவர் தானமாக, மனதை தானமாக வந்து வழங்கினார். இப்ப கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவர் இங்க குழந்தை உருவத்தில் தோன்றல, இறைவன் உருவத்திலே தோன்றியிருக்கிறார். இப்போ உடனடியாக வசுதேவர் புரிந்து கொண்டார், கம்சன் கோபத்தோட சிறைச்சாலைக்கு வந்து தன்னுடைய குழந்தையை வந்து கொண்டு விடுவான், அதுக்கு சில ஏற்பாடுகளை, மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து விருப்பப்பட்டார். இறைவனை யாரும் கொல்ல முடியாது, கிருஷ்ணரை யாரும் கொல்ல முடியாது. இருந்தா கூட வாத்சல்ய பாவம், பகவான் மேல வாத்சல்ய பாவம், அந்த வாத்சல்ய பாவத்துல அவர் தன்னுடைய குழந்தையை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வந்து நினைத்தார். 10 நிமிடங்களுக்கு. அப்போ அந்த காரணத்தால் குழந்தையிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். பிரார்த்தனை செய்து, பகவானே, உன்னுடைய பிரபாவங்கள்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும், இருப்பினும் கூட இங்க கம்சன் கோபமுடையவனாக வந்து இருக்கின்றான். அந்த காரணத்தினால் என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக நீ ஏதாவது சில வேலைகளை செய்து இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளை அவர் வந்து பகவான் வந்து வைக்கிறார். பகவான் அவர் முழுமுதற் கடவுள், இறைவன், அவரை யாருமே உண்மையில கொல்ல முடியாது. இருப்பினும் கூட தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்திற்கு ஏற்ற முறையில அவர் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கின்றார்? பிரார்த்திக்க ஆரம்பிக்கின்றார். அவர் மட்டுமில்லை, தேவியையும் பிரார்த்திக்க ஆரம்பிக்கின்றார். ஓ பகவானே, நீர் முழுமுதற் கடவுள், எங்களுடைய இல்லத்துல வந்து குழந்தையாக வந்து பிறந்திருக்கின்றீர்கள். இருப்பினும் எங்களுடைய விருப்பத்திற்காக நீர் ஒரு மனித உருவத்தை வந்து எடுத்துக்கொள்ளவும், குழந்தை உருவத்தை வந்து எடுத்துக்கொள்ளவும், எடுத்துக்கொண்டு எங்கேயாவது தப்பித்து சென்று விடவும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். அந்த காரணத்தினால் அவர் மீண்டும் சிசுரூபத்திற்கு மாறுகிறார். ஒரு தேவியுடைய பிரார்த்தனை பாருங்க. தேவியுடைய பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை, ஜென்மதே மைக்கி அசௌபாபோ மா வித்யான் மதுசூதன சமுத்விஜே பவத்தேதோகோ கம்சாத்தகம் அதீரதீகி. இந்த கம்சனால நான் வந்து பயத்திற்கு வந்து உள்ளாகி இருக்கின்றேன். மிக விரைவில் வந்து உன்னை வந்து கொல்வதற்காக வந்து முயற்சிப்பான். அந்த காரணத்தினால் நான் பயத்துல வந்து உள்ளாகி இருக்கின்றேன். அந்த பயத்தை வந்து நீ வந்து நீக்குவாயாக. காரணம், அவன் மேல குழந்தை பாசம் உள்ளவளாக நான் வந்து இருக்கின்றேன். உபசங்கர விஸ்வார்த்தன் அதோ ரூபம் அலௌகிகம். நல்ல மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அந்த ரூபத்தை, சங்க சக்கர கதா பத்ம ரூபத்தை வந்து நீ வந்து மறைத்துக் கொண்டு சரியா கிருஷ்ணம் சுதுர்புஜம் சதுர்புஜம், நீ ஒரு சாதாரணமான குழந்தை உருவத்தை வந்து எடுத்துக்கொள்வாயாக அப்படின்னு கூறினவுடனே கிருஷ்ணம் என்ன பண்றார்? மீண்டும் வந்து ஒரு 2 கை ரூபத்துல குழந்தை ரூபத்துக்கு வந்து வருகிறார். ஒரு குழந்தை ரூபத்துக்கு வந்து விட்டுகிறார். வந்து விட்டு இப்போ தன்னுடைய தந்தையிட்ட வந்து பேசுறார். தந்தைகிட்ட என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். எவ்வாறு அவர் வந்து ஒரு மீண்டும் யசோதையுடைய இல்லத்துக்கு வந்து செல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். உடனே அவர் பகவான் சொல்கிறார், வசுதேவரையும் தேவகியும் வந்து பாராட்டுறார். எதற்காக உங்களுக்கு வந்து நான் குழந்தையாக பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூறுகிறார். பல பிறவிகளாக நீங்கள் வந்து என்னை குழந்தையாக அடைய வேண்டும் என்று அதிதியாகவும் கஷ்யப்பராகவும் நீங்க வந்து தபம் செய்தீர்கள். அதுக்கு முன்பு சுயம்பு மனுவாகவும் சதுரூபாகவும் நீங்கள் தியானம் செய்தீர்கள்.
இவ்வாறாக மீண்டும் ரிஷிகர்பராகவும் இங்க எனக்கு நான் தோன்றினேன் என்பதற்கு இவ்வாறு 2-3 பிறவிகள் குழந்தைகளாய் என்னை அடைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்த காரணத்தினால் நான் உங்களுக்கு குழந்தையாக தோன்றியிருக்கின்றேன். தயவு செய்து என்னை இப்போ இந்த சிறைச்சாலை நீங்கள் வெளியில் எடுத்து செல்லலாம், எடுத்து சென்று நீங்கள் நந்தமகாராஜுடைய இல்லத்துல விடலாம் என்று கூறிவிட்டு புத்ரோகோ சம்சயதோகோ சத்தியோ பகுவ பிராகதகோ பகவான் ஒரு குழந்தை உருவத்திற்கு மாறிவிட்டார். இப்ப லீலையில இறுதியான பாகம் ஒரு குழந்தை உருவத்தை எடுக்கிறார். எடுத்த உடனே கம்சன் அந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த தேவையும் வசுதேவரையும் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சிறை சங்கிலிகள் தானாகவே திறந்தன, உடைந்தன. சிறை கதவுகள் தானாகவே திறந்தன. எல்லாரும் உறங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு கூடையில வசுதேவர் இந்த குழந்தையை எடுத்து செல்கிறார். லேசான மழை, யமுனையில வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. கிருஷ்ணருக்காக, வசுதேவருக்காக அந்த கரை புரண்டு ஓடிய யமுனை வெள்ளம் வழிவிட்டது. அந்த பாதை வழியாக இவர் யமுனையுடைய அடுத்த கரையில இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு செல்கின்றார். கோகுலத்துல அங்க நந்தமகராஜனுடைய மனைவியாகிய யசோதை இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார். இரட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை யோகமாயாவாகிய யோகமாயா சக்தி, மற்றொன்று கிருஷ்ணன். 2 குழந்தைகள். இவர் கொண்டு போய் இந்த குழந்தையை அவங்க கொண்டு போய் விடுறார். உண்மையான கிருஷ்ணர் அங்கும் பிறந்திருந்தார். இந்த கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணரும் ஒன்றாக இணைந்து அங்க அங்கே இருக்க ஆரம்பித்தார்கள். அந்த பெண் குழந்தையை அவருக்கு மீண்டும் திருப்பி எடுத்து வந்தார். எடுத்து தேவகியுடைய அருகாமையில் அந்த குழந்தையை இட்டார். இந்த குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டு படை வீரர்கள் அனைவரும் கம்சனுக்கு சென்று எடுத்துரைத்தார்கள். கம்சன் என்னை கொல்லக்கூடிய எதிரி பிறந்து விட்டான், அவனை நான் கொன்று விடுவேன்கிற கோபத்தோடு சிறைச்சாலைக்கு வந்தான். பார்த்தால் அவன் நினைத்தது போல இல்லாமல் தேவகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தார். காரணம் அசரீரி ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இருக்குது, ஆனா பெண் குழந்தை தான் அங்க இல்ல. கோபத்தோடு அந்த குழந்தைய தன்னுடைய மருமகளை அவன் ஒரு கல்லுல அடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தான். ஆனா அந்த குழந்தையானது ஆகாய மண்டலத்துல குதித்து சென்று அவனுக்கு கூறியது, உன்னை பிறக்கக்கூடிய கிருஷ்ணர் ஏற்கனவே பிறந்து விட்டார், அவர் மறைமுகமாக ஒரு இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றார், தகுந்த காலத்துல உன்னை கொள்வார், நான் துர்கா தேவி என்று கூறி இந்த பூமண்டலத்துல பல பகுதிகளில் துர்கா ஆலயங்களாக மாறியது. கம்சன் அந்த நேரத்துல மீண்டும் பயமாட்சி உள்ளவனாகவே இருக்கிறார். கிருஷ்ணத்துடைய லீலைகள் அற்புதமான முறையில விரஜ மண்டலத்துல ஆரம்பிக்கின்றார். கம்சன் அவரை கொள்வதற்காக பல அரக்கர்களை அனுப்புகின்றான். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணன் எல்லா விதமான அரக்கர்களையும் கொன்றார். இறுதியில ஒரு சரியான நேரத்துல மீண்டும் மதுரை மண்டலத்திற்கு திரும்பி மதுரா நகரத்துல தன்னுடைய தாய் மாமன் ஆகிய கம்சன் அவர் கொண்டார். இவ்வாறு கிருஷ்ணனுடைய லீலைகள் அரங்கேற்றமாகின்றன. இப்பொழுது வரைக்கும் கிருஷ்ணநீதி நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரம், கிருஷ்ணனுடைய பிறப்பு வரைக்கும் உள்ள விஷயங்களை இப்போ நம்ம கண்டோம். கிருஷ்ணர் எந்த சூழ்நிலை முதல்ல அவதாரம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிந்து கொண்டோம். எதற்காக பகவான் தன்னுடைய உலகத்திலிருந்து இந்த பூலகத்துக்கு இறங்கி வாரார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அவதாரத்துக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்தோம். பின்பு கிருஷ்ணர் எதற்காக அந்த பூலகத்துக்கு வரார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். கிருஷ்ணர் இறங்கி வரும்போது சூழ்நிலை எவ்வாறு இருந்தது இந்த பூலகத்துல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இறுதியில கிருஷ்ணர் எவ்வாறு தோன்றி சிறைச்சாலைக்கு மீண்டும் எவ்வாறு நந்தமகாராஜனுடைய சென்று தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்தார் அப்படிங்கிற விஷயங்களை வரைக்கும் காட்டோம். இதுதான் கிருஷ்ண அவதார மகிமைகள், கிருஷ்ணர் தோன்றிய சூழ்நிலைகள். சரியா? நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம். இல்ல ஏதாவது கேள்விகள்? இல்ல ஏதாவது கேள்விகள் இப்போ வரைக்கும் பேசினதுல? கேள்விகள், சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா. பேசிய விஷயத்துல ஏதாவது கேள்விகள்? யாருக்காவது சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க பிரபு. நீங்க ரெண்டு கிருஷ்ணரை யசோதை பெற்றெடுத்ததா சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப இன்னொரு கிருஷ்ணர் எங்க? இங்கு ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனோம்னா
கிருஷ்ணர் யசோதைக்கு மகனா பிறகுறார். சரியா? யசோதைக்கு மகனா பிறகுறார். இங்க தேவகிக்கு கிருஷ்ணருடைய வாசுதேவ அம்சம் வந்து தோன்றுகிறது. காரணம் கிருஷ்ணர் 2 கை ரூபம் உடையவர், ஒரு நாள் அவர் 4 கை ரூபம் உடையவர் கிடையாது. கிருஷ்ணருடைய வாசுதேவ அம்சம் 4 கை ரூபம் உடையது. சோ தேவகிக்கு தோன்றியது வாசுதேவர், வசுதேவருடைய மைந்தனாகிய வாசுதேவர் தோன்றினார். ஆனா கிருஷ்ணராக தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டார் இவங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற முறையில. அங்கு யசோதைக்கு கிருஷ்ணரும் பிறந்திருக்கிறார், யோகமாராயமான மாயாவும் பிறந்திருக்கிறார். ஆனா பகவானுடைய யோக சக்தியின் மூலமாக இங்கிருந்து முதல்ல வந்து வசுதேவர் கொண்டு போய் அந்த குழந்தையை விடும்போது இவர் கண்ணுக்கு அங்க வந்து அந்த பெண் குழந்தை மட்டும் தான் தெரியுது. அங்க கிருஷ்ணர் படுத்ததெல்லாம் தெரியல. இவர் வந்து இந்த குழந்தையை கொண்டு போய் பக்கத்துல நான் என் கிருஷ்ணரை கொடுக்குறேன்னு சொல்லி அங்க பக்கத்துல வச்சுட்டு வந்துருந்தார். அவர் தான் உண்மையில அங்க ஒரு கிருஷ்ணர் பிறந்திருக்கிறார், இவர் கண்ணுக்கு தெரியல. இந்த குழந்தை அங்கதான் கிருஷ்ணர் பிறந்திருக்கிறார். அதனால வந்து இந்த வசுதேவர் கிருஷ்ணரா மாறி இருக்கிறாரு, இவர் அந்த கிருஷ்ணர் கூட இணைஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த யோகமாக மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கார். அதான் அவருடைய பேர் யசோதக, யசோதா, யசதக. யசனா புகழ். பொதுவா உலகம் தெரிந்த விஷயம் என்னன்னா தேவகியுடைய மைந்தனாக கிருஷ்ணர் பிறந்தார் என்பதுதான் உலகம் அறிந்த விஷயம். கிருஷ்ணரே யசோதை தான் தேவகி தான் பெற்றெடுத்தாளுங்கிற புகழை வந்து உண்மையில வந்து யசோதை இவளுக்கு வழங்கிட்டான், தெரிந்தோ தெரியாமலோ. ஆனா உண்மையில கிருஷ்ணர் பிறந்தது அங்க பிறந்தார். புரியுதுங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு கேள்வி. பகவான் நினைச்சிருந்தா 8வது குழந்தையா பிறந்தது முதல் குழந்தையாவே பிறந்திருக்கலாமா? அந்த 7 பேர் யாரு? அவங்க ஏன் பிறந்ததுமே காரணங்கள் சொல்லப்படுதுல பிரபு. என்ன காரணங்கள்? ஒரு சில 8 ரிஷி புத்திரர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க சில ஒரு அபராதம் வந்து பண்ணிடுவாங்க. அந்த அபராதத்தால் அவர்களுக்கு கம்சனால் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு பிராரப்த கர்மம். அவங்க ஏற்கனவே காலநேமியால கொல்லப்பட்டிருப்பாங்க முந்தைய பிறவில. அந்த மாதிரி ஒரு கர்மங்கள், அவங்களுடைய கர்மங்களை இது மாதிரி காலநேமியாகி கம்சனால் கொல்லப்பட வேண்டும் என்பது. அதனால அவர்கள் கிருஷ்ணனுக்கு முன்பு வந்து கிருஷ்ணனுடைய சகோதரர்களாக வந்து பிறந்தார்கள். பிறந்து வந்து அவர்கள் கம்சனால் கொல்லப்பட்டார்கள். சரி, யதார்த்தமான பிராரப்த கர்மம் உலகத்துல இவ்வாறு வந்து செயல்படுது. இதனால் கிருஷ்ணருக்கு சகோதரர்களாக பிறந்து விட்ட காரணத்தால அங்க சில விசேஷமான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். மீண்டும் 16வது ஸ்கந்தத்துல அந்த லீலைகள் வந்து விளக்கப்படுது. கண்டிப்பாக கிருஷ்ணர் அவர்கள் மேலோட்டமான முறையில கொல்லப்பட்டார்களே தவிர அவர்கள் தன்னுடைய தேவனுடைய நிலைக்கு வந்து உயர்த்தப்பட்டார்கள். சரி, என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணனுடைய தாயாருக்கு மகனாக பிறந்திருக்கிறாங்க. அந்த காரணத்தினால் பிற்காலத்துல துவாரகாவில தேவகியும் வசுதேவரும் வசிக்கக்கூடிய நேரத்துல இறுதியில தங்களுக்கு பிறகு கிருஷ்ணர் முழுந்திருக்கிறவங்கிற விஷயம் தெரிந்த உடனே தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணர்கிட்ட ஒரு வரம் வந்து கேட்கின்றார்கள். அந்த வரத்தின் அடிப்படையில அந்த இறந்த குழந்தைகளை வந்து காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். உடனே கிருஷ்ணன் வந்து தன்னுடைய யோக சக்தியால வந்து அந்த 6 குழந்தைகளையும் வந்து மீண்டும் வந்து காண்பிக்கின்றார். அந்த 6 குழந்தைகளும் மீண்டும் வந்து தேவகியுடைய ஸ்தானத்துல வந்து பால் அருந்துகிறார்கள். இப்போ அந்த பால் வந்து பிரசாதம். காரணம் கிருஷ்ணர் தேவகியுடைய ஸ்தானத்துல பால் அருந்தினார். எப்ப அருந்தினார்? இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வசுதேவர் வந்து கூடையில குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு முன்னால தேவகி என்ன யோசிக்கிறான்னா, வழியில இவன் பசியில வந்து அழுவான், காரணம் ரஜபூமி வரைக்கும் அவன் கூடையில போக வேண்டியதுன்னு சொல்லி ஒரு முறை வந்து அவள் என்ன பண்றா, தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து இந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறார். அதனால அந்த ஸ்தானத்துல மீண்டும் பால் அருந்திய காரணத்தினால் அவர்கள் அனைவருமே மோட்சம் அடைந்து மீண்டும் தங்களுடைய உயர் உலகங்களுக்கு திரும்பி சென்றார்கள் வந்து 11வது ஸ்கந்த கதையை வந்து மீண்டும் விளக்கி. அதுல கொஞ்சம் கர்மத்தை கழிப்பதற்காக பிறந்தாங்க. இதனால கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பிறந்த காரணத்தால கர்மங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மீண்டும் தங்களுடைய மேல் உலகத்துக்கு திருப்பி சென்றார்கள், மேல் உலக பதவிகளுக்கு திருப்பி சென்றார்கள். அதான் பிரசாதம் என்பதுடைய மகிமை. கர்மங்கள் அனைத்துமே கலைஞரும். வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நமஸ்காரம். இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து மதுரால மிட் நைட்ல பிறந்தாரு. அப்புறம் வசுதேவர் மூலியமா கோகுலத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டார் இல்லையா? அவர் எவ்வளவு நாள் அங்க இருந்தாரு? அதுக்கப்புறம் வந்து அவங்க துவாரகை போயிட்டாங்கல்ல பிரபு, அவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்களா? அது எப்படின்னு எனக்கு கிருஷ்ணனுடைய லீலைகள் 3 பிரிவா பிரிக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்பை பிதரச்சார்த்தேசு
மதுரை மண்டலத்துல பிறந்தார், மதுரா நகரத்துல வந்து பிறந்தார். பிறந்த உடனேயே அந்த லீலை அமைப்பு காரணம் அவருடைய நித்திய சகாக்கள் அனைவரும் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில பிரஜபூமியுடைய பல பகுதிகளில், அந்த கோகுலத்துல பல பகுதிகளில் இடையர் ஜாதியில பார்ப்பதற்கு சாதாரணமான இடையர்களை போல பிறந்திருந்தார். அவர் தோன்றியதே எதற்காக வந்து தோன்றினார்? நம்ம ஏற்கனவே குந்தி மகாராணியுடைய அந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தோம். எதற்காக தோன்றினார்? ஆன்மீக உலகத்துல தான் நடத்தி வரக்கூடிய அந்த லீலைகளை பௌதிக உலகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவன்களாகிய நம் கண்பு முன்பே நிகழ்த்தி காண்பதற்காக வந்து அவர் வந்து தோன்றினார். காரணம் அந்த லீலைகள்லாம் வந்து அமிர்தத்தை போது இனிமையானது. அதை கேட்பதனால சம்சாரம் என்பது முழுமையான முறையில அழிந்து தொலைகின்றது. அப்போ அந்த நித்திய சகாகட்ட லீலையை ஆற்றுவதற்காக தான் அவர் தோன்றியிருக்கிறார். அதனால உடனடியாக அவர் வந்து மீண்டும் இந்த வசுதேவர் மூலமாக நந்த மகாராஜருடைய இல்லத்துக்கு சென்று விடுகிறார். அடுத்த நாள்ல இருந்தே இங்க இவ்வளவு பிரச்சனையான ஒரு காலகட்டம், பக்கத்துல மதுரா நகரத்துல ஆபத்தான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கம்சன் கோபத்துல இருக்கிறார், குழந்தைகளை கொல்றார். அங்கோ அடுத்த நாளே வந்து நந்த உற்சவம் வந்து கொண்டாடுறது, அற்புதமான முறையில கொண்டாடப்பட்டது. காரணம், நந்த மகாராஜருக்கு பல காலமாக குழந்தை இல்லை, ரொம்ப வயசானவர். அவருடைய கடைசி மனைவி யசோதா. இப்போ அங்க செல்லப்பிள்ளை வந்து பிறந்திருக்குது. நந்த மகாராஜர் மொத்த நந்த கோபர்களுடைய தலைவர். உடனடியாக மன மகிழ்ச்சியில நம்ம பார்க்கலாம், நந்த உற்சவம் வந்து கொண்டாடப்படுது. அந்த நந்த உற்சவம் அன்னைக்குதான் சில புரோபாதர் வந்து பிறகுறார். நந்த உற்சவத்து அன்னைக்கு புரோபாதருக்கு வங்காள மொழியில நந்துங்கிற செல்ல பெயரும் வந்து உண்டு. நந்து பாபு என்ற செல்ல பெயரும் உண்டு சில புரோபாதருக்கு. இந்த நந்த உற்சவத்துடைய மகிமையை நீங்க படிக்கணும்னா பெரியாழ்வாருடைய பாசனத்தை வந்து படிக்கணும். பெரியாழ்வாருடைய பாசனங்கள் பிரபந்தத்துல இந்த நந்த உற்சவத்தை அற்புதமான முறையில விளக்குது. ரொம்ப அருமையான முறையில விளக்குகிறது. ஆடுவார், பாடுவார், உசவிப்பார் நந்தகோபர்கள், மகிழ்ச்சியில பைத்தியக்காரர்களாக மாறினார்கள் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமா? மகிழ்ச்சியில பைத்தியக்காரர்களாக மாறினார்கள் இடையர்கள். உரல் எல்லாம் வந்து தலகுப்புற போட்டு வந்து நின்று விளையாடுவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து வெண்ணெயையும் சுண்ணத்தையும் வந்து எறிவார்கள். சுண்ணம்னா வெண்ணெய் தமிழ்ல. நெய்யை வந்து எறிவார்கள். தன்னுடைய தலைமுடிலாம் வந்து அவிழ்ந்து மகிழ்ச்சியில ஓடுவார்கள், உசப்பார்கள். அற்புதமான நிகழ்வு நடைபெறும். அது 8 வயது வரைக்கும் நடைபெறும். 8 வயது வரைக்கும் பகவான் அங்க பல விதமான நிலைகளை வந்து ஆற்றுகிறார். ராச நிலையை வந்து ஆற்றுகிறார் கோபியர்கள் கூட. அதுக்கு பின்பு பகவான் எப்படி போறார்? அக்ரூரன் வந்து கூப்பிட்டு போறான். அப்படித்தானே? அக்ரூரன் வந்து கூப்பிட்டு போறான். அக்ரூரன் அந்த அழைச்சிட்டு போன பிறகு மதுராவுக்கு போறார். இன்னைக்கு கோவர்த்தன மலையை பரிகிரம் பண்ணும்போது கோவர்த்தன மலையை தென்முனையில ஒரு தாத்தாவுடைய கோயிலை வந்து பார்க்கலாம். அந்த தாத்தா இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பேரன் திரும்பி வருவான் அப்படின்னு அங்க அவர் காத்திருக்கிறார். அப்படித்தானே? ஒரு கோயில் ஒன்று உண்டு. ஹனுமான் வந்து பூலகத்துல விரதலீலையில ஒரு தாத்தாவை பிறந்திருப்பார். அதுக்கு பிறகு மீண்டும் பகவான் போனவர் தான் மீண்டும் வந்து துவாரகாவுக்கு போறார். துவாரகாவில் ரொம்ப காலம் வந்து வாழ்ந்தார். மீண்டும் அது கூட இந்திரபிரஸ்துக்கு போறார். அப்புறம் இந்த பூவுலகத்துல பல லீலைகளை வந்து ஆக்குகிறார். சென்னை நகரத்துக்கு கூட வந்திருக்கிறார். கரெக்ட். கிருஷ்ணனுடைய 108 ராணிகள்ல 7 ராணிகள் முக்கியமானவங்க. அதுல லட்சுமணன் வந்து மெட்ராஸ் நாட்டு இளவரசி. ஸோ அவர் தமிழ்நாட்டுக்கு கூட வந்திருக்கிறார். சல்லியன் உண்மையில கிருஷ்ணனுடைய பக்தன், பாண்டவர்களுடைய பக்தன். ஆனா மகாபாரதத்துல சந்தர்ப்பவசத்தால் அவன் வந்து கௌரவர்கள் பக்கம் வந்து சேர்ந்தான். உண்மையில அவன் வந்து தர்மருடைய பக்தன், கிருஷ்ணனுடைய பக்தன். கர்ணனுடைய தேரோட்டி சல்லியன் மெட்ராஸ் நாட்டு அரசன். அந்த காலத்து மெட்ராஸ் நாட்டு அரசன். அதுல பூமி முழுவதும் நிறைய ஆட்சி. மீண்டும் குஜராத்ல பிரபாஷ் கஷேத்திரத்துல இந்த பூவுலகத்தை விட்டு மறைகிறார்கள். அப்ப 3 நிலை 4 நிலைகள்ல செய்யப்படுது லீலை. விரஜபூமி, அப்புறம் மீண்டும் மதுரை மண்டலம், விரஜபூமி, மதுரை மண்டலம், துவாரகா, இந்திரபிரஸ்தம், இந்தியாவுடைய பல பகுதி, மீண்டும் குஜராத் பிரபாஷ். இப்படி அவருடைய நிலை எப்படி செய்யும்? பிரபு, நான் இப்ப குஜராத்ல தான் இருக்கேன். துவாரகா என் பையன் குஜராத்ல இருக்கனால நான் இப்ப குஜராத்ல இருக்கேன். எந்த கேட்டுட்டு இருக்கேன் கிளாஸ். இப்போ வந்து அதான் கேட்டுட்டு இருக்கேன். குஜராத் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கம்மா? நான் வந்து பையன் வந்து இங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கான் பிரபு. எந்த ஊர்ல இருக்காங்க? லேக்கேவாடா ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கான் அவன். நான் ஆக்சுவலா சென்னை தான். பையன் அங்க இருக்கான். இங்க வந்து இப்போ ஒரு 10 days ஆகுது. இல்ல, எனக்கு குஜராத் தெரியும், அதனால கேக்குறேன். நான் குஜராத்ல இருந்திருக்கிறேன், அதனால கேக்குறேன். குஜராத்ல எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க இப்போ? லேக்கேவாடா, காந்தி நகர். காந்தி நகர் பக்கத்துல இருக்கிறீங்க. ஓகேயா? நான் வந்து ரொம்ப காலமா பரோடாவில் இருந்தேன் அந்த காலத்துல.
ஓகே ஓகே வித்யாநகர் அந்த பகுதியில இருந்தேன். இப்ப நீங்க இருக்கிறது வடக்கு குஜராத், அங்கிருந்து ஈஸிமா. நீங்க அங்கிருந்து ஜாம்நகர் வழியா நீங்க ராஜ்கோட் தாண்டி துவாரகா போகணும். துவாரகாவில் அங்க வந்து 2-3 துவாரகா இருக்குது. பெட் துவாரகா, துவாரகா, அப்புறம் கிருஷ்ணர் மறைந்த அந்த பிரபாஷ் கஷேத்திரம் எல்லாமே பக்கத்துல மூல துவாரகா எல்லாமே இருக்கு. பெட் துவாரகான்றது கடலுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தீவு. அங்க சுதாமா கிருஷ்ணரை சந்தித்த இடம், அப்புறம் சுதாமாபுரி, சுதாமா குஷேலன் பிறந்த ஊரு, எல்லாமே அதுல பல பகுதிகள் இருக்கு. அங்க போனீங்கன்னா 3 நாள் உட்கார்ந்து இந்த இடத்த எல்லாமே பார்க்கலாம். 3 days அங்க ஸ்டே பண்ணலாம். என்னமா? இல்ல 3 days அங்க இருந்தா எல்லாம் பாத்துரலாம். ஆமா 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 3 நாள் ஆகும். ஏன்னா சுதாமபுரி முதல்ல பார்க்கணும், குசேலனுடைய ஊரு. சரியா? அதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா அங்க வந்து முதல்ல துவாரகா ருக்குமணியுடைய ஆலயம், ருக்குமணியுடைய அரண்மனை, சத்யபாமாவுடைய இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கடல் உள்ளுக்கு போனோம்னா கடல் உள்ளுக்கு மீண்டும் கடல் உள்ளுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம பிரயாணம் பண்ணலாம். அங்க மீண்டும் கிருஷ்ணர் வாழ்ந்த இடம். அப்புறம் அந்த சுதாமா பிராமணன் வாரார் வந்து கிருஷ்ணர் அவரை தன்னுடைய கையால் அவருடைய அவலை வாங்கி சாப்பிட்ற இடம் எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் மீண்டும் இங்க இருந்து பிரயாணம் பண்ணி பிரபாஷ சித்திரத்துக்கு போனோம். அங்க கிருஷ்ணர் மறைஞ்ச இடம், யாதவர்கள் ஒருத்தர் அடிச்சு அதெல்லாம் பார்க்கலாம். இப்படி வந்து 3 நாள் 4 நாள் அந்த பகுதியில ஃபுல்லா துவாரகாலிலே சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து பார்க்கலாம். அற்புதமான பகுதி. நன்றி நன்றி பிரபு. குஜராத்தை பொறுத்த மட்டும் பிரசாதுக்கு பிரச்சனை இல்லை, எங்கேயுமே வெங்காயம் போட்டு போட மாட்டாங்க. நான்கு இல்லாத ஒரு நாடு. அற்புதமான பிரபு. இங்க வந்தாலே மனசுக்கு வந்து அவ்வளோ எனக்கு வந்து அமைதியான ஒரு நாடு சொன்ன மாதிரி. அந்த சாத்வீகம்ங்கிறது வந்து நல்லாவே தெரியும். You are exactly correct. சாத்வீகமான மக்கள். பண்ணும்போது கூட நான் அந்த கடற்கடன்னு பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா தெரியுது. நல்ல வித்தியாசமான நான் என்னுடைய வாழ்க்கையில 27 வயதுல இருந்து 34 வயது வரைக்கும் அங்க வந்து காலேஜ் கோச்சிங் சேவையில இருந்தேன். வித்யாநகர்ல வித்யாநகர்ல இதே மாதிரி அமைதியான ஒரு, அதாவது சாத்வீகமான ஒரு சரியான வார்த்தை, சாத்வீகமான ஒரு அற்புதமான பிரசாதம். வெளியில போனாலுமே வந்து என்ன சொல்றது, பால் எல்லாம் அவ்வளவு நல்லா கிடைக்கும் பிரபு. அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த இடம்ங்கிறதுனால கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அந்த பால் நல்லா கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். உலகத்துல எல்லா இடங்கள்லயும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றாங்க. ஆனா இதுவரைக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு குஜராத்ல அவங்க பண்ணக்கூடிய நைவேத்தியத்தை மாதிரி நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பக்கத்துல கூட வர முடியாது யாரும். அவங்க பண்ணக்கூடிய நைவேத்தியத்துக்கு பக்கத்துல கூட வர முடியாது. அப்படி அற்புதமான நைவேத்தியம். பழக்க வழக்கங்கள், அந்த பால் பால் எல்லாம் காய்ச்சினாலே பிரபு மேல வந்து அந்த வெண்ணெய் இருக்கிறது அந்த அப்படி நல்லா தெரியும். வெண்ணையும் தண்ணியும் கலந்து அப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி அது அந்த டேஸ்டும் கூட நான் வந்து பழங்காலத்துல மாட்டுப்பால் கிராமத்துல போனா பாட்டி வீட்டுக்கு போனா குடிச்சா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப ஃபீல் பண்றேன். வெறும் பால்ல கொஞ்சம் புஷ்டி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்குது. வல்லப சம்பிரதாய மக்கள் அங்கு கொண்டா கிருஷ்ணரை வழிபடக்கூடிய முறையெல்லாம் போய் பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு அவங்க நைவேத்தியம் பண்ணக்கூடிய முறை, அலங்கரிக்கக்கூடிய முறையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். புஷ்டி மார்க்க மக்கள் வந்து கிருஷ்ணரை வழிபடக்கூடிய முறை அதை நான் பார்த்திருக்கேன். உலகத்துல 2 நாடுகள் கிருஷ்ணரோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட நாடுகள். கிருஷ்ணர் அதிகமான காலம் வாழ்ந்தது வந்து கண்டிப்பா குஜராத் தான், அது சந்தேகமே கிடையாது. புரோபா கிருஷ்ணரை கிண்டல் பண்ணுவார், கிருஷ்ணா இஸ் குஜராத்தி அப்படின்பாரு. இன்னொரு நாடு இருக்கு உலகத்துல, நான் அங்கேயும் போயிருந்தேன், சுவிட்சர்லாந்து உபன்யாசம் பண்றதுக்காக போயிருந்தேன். உண்மையில கிருஷ்ணன் இன்னொரு நேரம் அங்க பறந்துருக்கணும். என்ன நாடுங்கிறீங்க, பால் சம்பந்தமான விஷயங்கள், பால்லாம் எப்படிப்பட்ட உண்மையிலே கிருஷ்ணன் அங்க வாழ்ந்திருக்கிற மாதிரி தெரியும். கிருஷ்ணர் வாழ்ந்த நாடுகள் அப்படி நிரூபணமாகும். இருந்தாலும் சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டது, கிருஷ்ணர் இதற்கு முன்னால தோன்றும் போது ஸ்ரீலிபுத்தூர்ல இங்க தோன்றினார். அதனாலதான் மதுரா அப்படிங்கிற ஊர் 2 தான் இருக்கு இந்தியாவில, வடமதுரை தென்மதுரை. இந்த தென்மதுரையில் தோன்றும் போது ஸ்ரீலிபுத்தூர் தான் வந்து கோகுலமா வந்து இருந்தது. அதனாலதான் ஆண்டாள் இந்த பூமியில வந்து தோன்றி மீண்டும் வந்து அவள் அந்த மாதுரிய பாவனையிலே எல்லா பாசுரங்களையும் வந்து பாடினாள். மார்கழி திங்கள் மதிநேரம் இந்த நாள் வந்து பாடுறாங்க. அதுல இங்க தென்மதுரையில கிருஷ்ணர் தோன்றும் போது ஸ்ரீலிபுத்தூர் தான் வந்து இதே நீங்க சொல்லக்கூடிய கோகுலமா இருந்தது அப்படிங்கிறார். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இல்லாவிட்டால் முடித்துப்படலாம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப எங்க அழைப்பை ஏற்று கிருஷ்ண ஜெயந்தி செய்தி கொடுக்கறதுக்காக வந்து அவங்களை வந்து அன்பான முறையில வரவேற்கிறோம். நன்றி. உங்களுக்கு வந்து நன்றியையும் எங்களோட நன்றியையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.
நன்றி பிரபு. உங்க எல்லாருக்கும் நான் அறிமுகமாத ஒரு நபர். இஸ்கான்ல கொஞ்சம் சீனியர் பக்தர். 1992 வருடம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஸ்ரீரங்கத்துல பிரம்மச்சாரியாக சேர்ந்தவன் அடியேன் அக்ஞான கிருஷ்ணதாஸ். முதல்ல ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்தேன். பின்பு குஜராத்ல வந்து காலேஜ் டீச்சராக இருந்தேன், டெம்பிள் பிரசிடண்டாக இருந்தேன். இஸ்கான் வெள்ளூர்ல வந்து அந்த இயக்கத்தை உருவாக்குனேன், பிரசிடண்டாக ரொம்ப காலம் 20 வருஷம் இருந்தேன். தற்பொழுது பக்தி வைபவ், பக்தி சாஸ்திரி, பக்தி வேதாந்தா என்ற வகுப்புகளை வந்து ஆங்கிலம், தமிழ் எல்லா மொழிகளிலையும் வந்து போதிக்கக்கூடிய ஆசிரியராக மாயாபுரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல அகடமிக் மெம்பராக இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, முன்னால அங்க மாயாபுரத்துல இருந்தே டீச்சிங் வந்து பண்ணேன். இங்கிலீஷ் பேட்சஸ், ஹிந்தி பேட்சஸ், தமிழ் பேட்சஸ். இப்போ சென்னை சமஸ்கிருத கல்லூரியில சமஸ்கிருத படிப்பு பட்டப்படிப்பு கற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தால சென்னையில இருந்து கொண்டு மீண்டும் வந்து இந்த பக்தி வைப பக்தி வேதாந்த வகுப்புகளை வந்து போயிட்டு கொண்டிருக்கிறேன். கிரந்தங்களும் எழுதி கொண்டிருக்கிறேன். தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம் 3 மொழியில எனக்கு நல்லா கிருஷ்ண கதையில தெரியும். அந்த காடி இன்னைக்கு திருமால் கோவிந்த பிரபு, மாதவான் பிரபு அடியனால் பிரம்மச்சரியாக மாற்றப்பட்டவர். திருமால் கோவிந்த பிரபுனுடைய நண்பர். அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் வகுப்பு கொடுப்பதற்காக நன்றி, வணக்கம். வாஞ்சாகல்பத்ருபியஸ்ய கிருபா சிந்துபிஹி பதிதானாம் வைஷ்ணவே கிருபா கி ஜெய். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.